ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் வந்து ராமேஸ்வரம் வந்திருக்கிறோம். ராமேஸ்வரத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து தேவிப்பட்டினம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் இறங்கி தேவிப்பட்டினம்னு சொல்லி பஸ் ஏறினோம்னா இந்த கடலில் வந்து விடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நவகிரக சாமி இருக்குது. நவகிரகம் வந்து 9 சாமி சுற்றும் இல்லையா? நவகிரகம் சுற்றுறது அது வந்து அந்த காலத்தில் வந்து இப்படி கையால் மண்ணை எடுத்து இப்படி கையால் பிடிச்சி சிலையாக வச்ச இடம் இது. வாங்க காட்டுறேன் வாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமு வளரணுன்னு தப்பாக நினைக்காதீங்க. இங்கே பாருங்க, கடல் பாருங்கள், அப்படியே செம்மையாக இருக்குது. நாங்கள் போய் காலையில் சுற்றும்போது அப்போ தான் சூரியன் வந்து அப்படியே மேலே எழுந்தாங்க. அழகாக பார்த்தோம் நாங்கள். சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்க, இங்கே தான் சுற்றணும். உண்மையே நான் அந்த கடலை பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். பாருங்கப்பா எவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா 9 நவகிரக சாமி. நடுவில் சென்டரில் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சைடு 3 இருக்குது. இங்கே பாருங்கள், நடுவில் ஒன்று இருக்குங்களா, அது சேர்த்து இதில் 3, அந்த பக்கம் 3. அவங்க எங்கெங்கே தண்ணி ஊற்றுறாங்களோ அங்கெல்லாம் சாமி இருக்குது பாருங்கள். சூப்பராக செம்மையான இடம். நீங்கள் வராதவங்க யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. உண்மையாகவே எனக்கெல்லாம் கூட தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம். சூப்பர். வாங்க. சூரியனை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் காலையில் வரும்போது அப்போ தான் மேலே எந்திரிச்சு வந்தாங்க. அப்படியே அழகாக தக்குன்னு இருந்தாங்க. ஒரு மாலை மட்டும் வாங்கி இதில் தான் பார்த்திங்கன்னா இறங்கி போய் தண்ணிக்குள்ளே முங்கணும். தலையோடு முங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே எந்திரிச்சு வந்து இங்கே பரிகாரம் எதாவது செய்கிற மாதிரினா ஐயர்கிட்ட கொடுத்து செய்யலாம். இல்லைன்னா அந்த நவகிரக சாமி மட்டும் 9 தடவை சுற்றிட்டு போயிடலாம். சாமி வந்து தொட்டு கும்பிடக்கூடாது. மேலே தண்ணி மட்டும்தான் வந்து ஊற்றணும். அந்நியத்தில் பார்த்து இறங்குங்க, வழி கூட. ராணிக்கா கையை பிடிச்சிங்க. எங்கள் கூட வந்தவங்க ராணிக்கா, இது எங்கள் அண்ணி. நாங்கள் சுற்றிட்டோம். நாங்கள் பேகெல்லாம் எல்லோரும் பேக் வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு இடத்துல வச்சுட்டு 2 பேர் காவலுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 6 பேர் வந்து குளிச்சுட்டு முழுகிட்டு சுற்றிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு மாற்றி விட்டோன்னே இவங்க வந்துட்டாங்க. நான் செல்லு தூக்கிட்டு ஓடியான்ட்டேன் அவங்களெலாம் விட்டுட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இதோட கதை என்னன்றது உங்களுக்கு நான் ரெஸ்ட் இருக்கும்போது இதில் ஒரு அக்காவுக்கு தெரியும். நான் உங்ககிட்ட கேட்டு சொல்கிறேன். இது இப்போது ஆதி காலத்துலேருந்தே இருக்குதுங்களாமா. வாய்ஸ் அதிகமாக வரலப்பா. நைட்டு கண்ணை முழிச்சிட்டு வந்தோமா. சரிப்பா முடிச்சுக்கலாமா. பாருங்கள், கடலை பாருங்கள், செம்மையாக இருக்குது. சத்தியமாக நான் அப்படியே அசந்துட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அலைலாம் வராது. அப்படியே பாருங்கள், கண்ணு கெட்டின தூரமும் தண்ணி தான். இதோ ஜூம் பண்ணிவிட்டு கண்ணு கெட்டின தூரம் வரலையும் தண்ணி தான். பாருங்க,
ஒரு அழகான ஏரியா. மெயின் கடலை பார்க்க வரலாம், அடுத்தது சாமி கும்பிட வரலாம். ஐயோ மீன், இங்கே பாருங்களேன் மீன் நிறையா இருக்குது பா. நாங்கள் அங்கே ஐயோ நிறையா இருக்குது பாருங்களேன். நாங்கள் அங்கே முங்குற இடத்துலலாம் இல்லை. நான் வந்து நிஜமாக பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே முங்கினதே கிடையாது. மோந்து தான் தண்ணி ஊற்றுவேன். இதில் தான் முங்கியிருக்கேன் பாருங்க. அப்பப்பப்பப்பப்பா செம்ம மீன். இங்கே பாருங்க, அவ்வளோதான்ப்பா. நிஜமாகவே இதெல்லாம் கண்கொள்ளா காட்சி. எனக்கு பார்க்குறது கொடுத்து வச்சுருக்குது. அதேமாரி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்குது. இங்கே போட்டு அலைலாம் எதுவுமே எழும்பலை. ஆனால் பாருங்கள் அவ்வளோ தண்ணி. பாருங்கள் அங்கே ஒரு கொக்கு இருக்குது. ஜூம் பண்ணால் காட்டணும். செம்ம. சரிப்பா, வாய்ப்பு கிடைச்சா வாங்க. நாங்கள் வந்துட்டு நேற்று 4 மணி பஸ்ஸுக்கு ஏறினோம். எங்கள் ஊரில் விழுப்புரம் வந்துட்டு விழுப்புரத்துலேருந்து ட்ரெயின் ஏறினோம். ட்ரெயின் பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்துக்கு ஏறினோம். ராமநாதபுரத்தில் இறங்கி தேவிப்பட்டினம்னு சொல்லி பஸ்ஸில் ஏறினோம். அந்த தேவிப்பட்டினத்தில் இறக்கி விட்டாங்க. உள்ளேருந்து கடலுக்குள்ளே வந்துட்டோம். நானும் இன்னொரு பாப்பாவும் தான் புதுசு, ஃபஸ்ட் டைமு. மீதி எல்லாருமே இப்போ இது வந்து 3ஆவது டைம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வழி தெரியுன்றதால சர்ன்னு கூப்பிட்டுட்டே வந்துட்டாங்க. சூப்பர் சூப்பர். சரிப்பா, பாய்.